இன்றைய வேத பாட நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து நெகேமியாவின் நடபடிகள் புத்தகத்தில் நெகேமியா கட்டி கொண்டு வந்ததான அலங்கத்தையும் மற்றும் 12 வாசல்களையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 2வது கட்டின மீன் வாசலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு தியானிக்கிறது, அதாவது போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளே, ஆலயத்தை கட்டி 16 வருஷம் ஆன பிற்பாடு பாபிலோனில் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியாவுக்கு மிகுந்த சந்தோஷம். சிறையிருப்பிலிருந்து மீண்டு போயிருக்கிறதான யூத ஜனங்க மகிழ்ச்சியாய் பண்டிகை பலி ஆராதனை இருப்பார்கள் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஆனானி மற்றும் யூதர்களும் பாபிலோனில் எல்லாரும் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்துடல, 3 பேஜாக புறப்பட்டு வராங்க. செர்பாவேல் மற்றும் பிரதான ஆசாரனாக இருக்கிற யோசுவாவுடைய தலைமையிலிருந்து புறப்பட்டு வெறும் 50,000 யூதர்கள் மாத்திரம் மிகுந்த பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் தான் தேவாலயத்தை கட்டி முடித்தாங்க. தேவாலயத்தினுடைய அளவு 90 அடி நீளமும் 45 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய தேவாலயத்தை அதிக பிரச்சனை நிமித்தமாக, தடையின் நிமித்தமாக, எதிர்ப்பு நிமித்தமாக தேவாலயத்தை கட்டி முடித்தாங்க. தேவ பிள்ளைகளே, இப்போது எல்லாரும் யூதர்கள் வரலை. இன்னும் அதாவது பாதி யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க. அதற்கு 2வது தான் யார் புறப்பட்டு வரார்னா எஸ்ராவும் மற்ற யூதர்களும் புறப்பட்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, இப்போது 14 வருஷம் ஆயிடுச்சு தேவாலயம் கட்டி. நெகேமியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறதான ஆனானி மற்றும் யூதர்களும் தங்கள் உறவுகளிடத்தில் நலன் விசாரிக்கும்படியாக புறப்பட்டு வராங்க. அவங்களிடத்துல தான் நெகேமியா கேட்குறார், பாபிலோன்லேருந்து மீண்டு சிறையிருப்புக்கு போனதான யூத ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி என்று கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி. மகா தீங்கு என்று சொல்லி வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. இதனால் நெகேமியா சில நாளாக துக்கித்து உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் நம்மனா காத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, நெகேமியாவின் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா என்று வாசிக்கிறோம். அகலியா என்றால் காத்திருப்புன்னு அர்த்தம். நெகேமியா என்றால் தேவனுடைய இரக்கம் அல்லது ஆறுதல் என்று பொருளாக இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய இரக்கத்தையும் ஆறுதலையும் பெற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். ஆக நெகேமியா பல நாளாக உபவாசித்து துக்கித்து காத்திருந்தார். சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது 9 மாத அளவும் அவர் காத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக அர்த்தசஷ்ட ராஜா கேட்குறார். அர்த்தசஷ்ட ராஜா யாரும் இல்லை, அகஸ்வேரு எஸ்தருக்கு பிறந்த மகன்தான் 2ஆம் தரிவு. 2ஆம் தரிவை தான் அர்த்தசஷ்டா என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவர் கேட்குறாரு, நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறு அல்ல என்று கேட்ட உடனே தான் நெகேமியா எல்லாவற்றையும் சொன்ன பிற்பாடு அலங்கம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் பொண்ணையும் பணத்தையும் மற்றும் அதாவது அவருக்கு விடுமுறை நாட்களையும் கொடுத்து நம்மனா அனுப்புகிறார். அவர் கட்டினார். 2வது வாசலை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மீன் வாசலை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீன் வாசல் எதற்காக அதற்கு மீன் வாசல் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால், கலிலியா கடல் நோக்கி இந்த மீன் வாசல் இருக்கும். அது மாத்திரமல்ல, கலிலியா கடலில் பிடிக்கப்படுகிற எல்லா மீன்களும் இந்த மீன் வாசல் வழியாக தான் எருசலேம் நகரத்துக்கு வரும். ஆகவே இதற்கு மீன் வாசல் என்று நம்மனா பெயரிடப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இதை கட்டினது யார் என்று சொன்னால்
ஆசனையின் குமாரர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது வாசல் தேவ பிள்ளைகளே ஆட்டு வாசலை கட்டினாங்க. அந்த ஆட்டு வாசலை கட்ட வர்றதுக்கு யார் என்று சொன்னால் எலியாசிப் பிரதான ஆசாரியன் புறப்பட்டு வருகிறார். இவர் யாரல்ல, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்ததானே பிரதான ஆசானாக இருக்கிற யோசுவாவுடைய மகன் தான் இந்த எலியாசிப் புறப்பட்டு வந்து கட்டுறார். நெகேமியா கேட்குறார், உன் பெயர் என்னன்னு என்று கேட்ட உடனே அதுக்கு சொல்கிறாரு எலியாசிப். எலியாசிப் என்று சொன்னால் திரும்ப கட்டுகிற தேவன் என்று பொருளாக இருக்கிறது. திரும்ப கட்டுறாங்க. பிரச்சனை போராட்டம் வந்துருமோ என்று சொல்லி நெகேமியா பயந்து கொண்டு இருக்கும்போது தான் இரண்டாவது வாசலை கட்ட வர்றதானே, மீன் வாசலை கட்ட வருகிற இவருடைய பெயரை நெகேமியா கேட்கிறார். அவர் சொல்லுகிறாரு, அனேசாவின் குமாரர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, முதல்ல தீர்க்க தரிசனம் வருது, இடிந்து போனதை திரும்ப கட்டுவேன் என்று நெகேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் வருது. ரெண்டாவது அலங்கம் கட்ட போகிறோம், என்ன பிரச்சனை வருமோ போராட்டம் வருமோன்னு சொல்லி நெகேமியா பயந்து நடுங்கி இருக்கும்போது ரெண்டாவது தீர்க்க தரிசனம் நெகேமியாவுக்கு வருது. அசனியாவின் குமாரர்கள், அசனியா என்று சொன்னால் தேவன் கோபம் கொண்டு வெகுண்டு எழும்புகிறவர் என்று பொருளாக இருக்கிறது. இப்போ இவருக்கு ஒரு கேள்வி, நம்ம கட்ட போகிறோம், பிரச்சனை வந்தால் எப்படி என்று சொல்லி கேள்வியோடு நெகேமியா காணப்படும் போது பெயர் கேட்குறார், அசனியாவின் குமாரர்கள் என்று சொன்ன உடனே நீ பயப்படாதே, ஏதோ பிரச்சனை வந்துடும் என்று நினைக்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்குமானா நான் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, உனக்காக நான் கோபப்பட்டு எழும்புவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எதற்குமே பயப்படாதீங்க. நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு வந்தால் கர்த்தர் பார்த்துக்குன்னு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் கோபம் கொண்டு வெகுண்டு எழும்புகிறவராக இருக்கிறார். அவர் அப்படி எழும்புவாரானா சில காரியத்தை நமக்கே அனுமதிப்பார். தானியேலை சிங்ககபில கர்த்தர் அனுமதித்தார். ஷாத்ராக் மேஷாக்க ஆண்டவர் அக்னி சூளையில் அனுமதித்தார். ஆனால் பார்த்துக்குன்னு இல்லை, கர்த்தர் அவர்கள் நடுவில் அற்புதம் செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தி எந்த இடத்துல இவங்க அதாவது நெருக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல என் தேவனாகி கர்த்தர் உயர்த்தினார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசல் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கென்று எதாகிலும் செய்யும்போது, ஊழியமாக இருக்கட்டும், தானம் தர்மங்களாக இருக்கட்டும், என்ன காரியத்தை செய்தாலும், சண்டே கிளாஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், வாலிபர் கூட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், கன்வென்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், மிஷினரிகளாக புறப்பட்டு போகிறதாக இருக்கட்டும், கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டாருங்க. கோபம் கொண்டு எழுந்து கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.